இன்றைய தினமலர் செய்தியில் தெலுங்கானாவில் காங்கிரஸ் ஆட்சியில் பெற்றோரை புறக்கணிக்கும் அரசு ஊழியர்களுக்கு அவர்களது சம்பளத்தில் ஒரு பகுதியை குறைக்க சட்டம் கொண்டு வந்துள்ளது. மேலும் இவ்வாறு பெறப்பட்ட தொகையை ஊழியர்களின் பெற்றோர் வங்கி கணக்கில் சேர்க்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. வரவேற்க வேண்டிய சட்டம். இதை தமிழகத்திலும் நடைமுறைப்படுத்தலாமே. தமிழக முதல்வரே, பொருளாதார சுதந்திரம் உள்ள பெண்ணுக்கு ஜீவனாம்சம் தர வேண்டியதில்லை என டில்லி உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. கரூரில் தமிழக வெற்றி கழக பிரச்சாரத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி பலியான 41 பேர் குடும்பத்திற்கும் நிவாரண நிதியாக தலா ஒரு குடும்பத்திற்கு 20 லட்சம் ரூபாய் அவரவர் குடும்பத்திற்கும் வங்கி கணக்குகளில் செலுத்தப்பட்டுள்ளது. விஜய் நடவடிக்கை. தேனி மாவட்டம் தப்புகுண்டுவில் உள்ள உணவு பூங்கா தோட்டத்தில் உள்ள கோழி பண்ணையில் மழை வெள்ளம் பூந்ததால் 8000 கோழிகள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டன. தீபாவளிக்கு முன்னால் இப்படிப்பட்ட சோகம் நிகழ்ந்துள்ளது. வணக்கம்.